ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன் ஒரு ரீகேப். இப்போ வந்து பார்ட் 8 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டர் ஸ்டார்டில் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி போன பாட்டில் வந்து சண்டை கட்டியிருப்பார்ல, இந்த மாதிரி டாக்டர் கூட, அந்த ஐஸ்கிளான் குயினோட டாக்டர் கூட, அந்தலேருந்து தான் கைஸ் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போது அவர் டாஜ் பண்ணியிருப்பில்ல, டாஜ் பண்ணிட்டு வந்து ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணியிருப்பா கைஸ். ஹீரோ வந்துட்டு இப்போ நான் வந்து அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சின்ன வயசாக அந்த கேஸில் இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பேட்ரியாவுக்கு வந்து தியரிட்டிக்கலாக வந்து ஒரு மெத்தடு வந்து யூஸ் பண்ணி அதை ஒரு எழுதி வச்சுருப்பார் கைஸ். அதை வந்து இப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ யூஸ் பண்ணுவார். ஆனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணாலும் வந்து இந்த இம்பேக்ட் வந்து இந்த மாதிரி 4 ஸ்டார் வாரியர்னால் வந்து தாங்க முடியாது. இவன் வந்து அந்த அதோட இம்பேக்ட் வந்து இவன் தாங்க முடியாது. இவன் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த அடி வந்து இவன் மேலே பட்டுச்சுன்னா வந்து இவன் வந்து இறந்துருவா. இறக்கலினாலும் குறைஞ்ச பட்சத்தில் வந்து இந்த மாதிரி கிரிப்பிளாவது ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் கைஸ். ஏன்னா வந்து அந்த ஒரு மெத்தட் தான் கைச்சுக்குது. ஏன்னா ஹீரோ சுற்றி வந்து ஒரு ஐஸ் ஷீல்டு மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பா. ஹீரோ வந்து இருந்துட்டு தயவு செஞ்சு நீ இது வந்து டாஜ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது அவன் வந்து டாஜ் பண்ணிடுவா கைஸ். டாஜ் பண்ணாலும் வந்து அவன் வந்து அது கீழே விழுந்து வந்து அவனால் வந்து இந்த தோல்வி வந்து ஏற்றுக்கவே முடியாது. எப்படி வந்து இவன் வந்து என்னை தோக்கடிச்சான், இவனுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் ஆச்சு, ஆனால் எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பா கைஸ். ஹீரோ இருந்துட்டு நீ ஏன் இதை பண்ண, நல்ல வேளை நீ வந்து டாஜ் பண்ணிட்ட, இல்லைன்னா வந்து உனக்கு வந்து அடிபட்டுருக்கும், நீ வந்து இறந்தே போயிருப்ப அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு ஹீரோ மேலே வந்து அவள் அட்டாக் பண்ணதில் வந்து அவர் கன்னத்தில் வந்து காயமாயிருக்குங்க. ஸோ அவள் வந்து அந்த போன பாட்டில் வந்து அதாவது ஃபஸ்ட்டில் வந்து ஹீரோ மீட் பண்ணும்போது வந்து இந்த ஒரு க்ரீம் மாதிரி எடுத்து அவரோட காயத்தில் ரப் பண்ணி விடுவாள். அதே மாதிரி வந்து அந்த க்ளே மாதிரி இருக்கிறத எடுத்து ஹீரோவோட கன்னத்தில் வந்து ரப் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு, நான் வந்து உங்களை நாளைக்கு பார்க்குறேன், இதுதான் நான் வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா கைஸ். அதாவது வந்து ஹீரோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அவள் வந்து இனிமேல் அதை பற்றி பேச மாட்டா, அவள் வந்து நாளைக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா கைஸ். ஹீரோ இருந்துட்டு இப்போ அந்த விஷயம் அந்த டியூயலை முடிச்சுட்டு வந்து இப்போது திரும்ப வந்து அவர் அந்த செலிப்ரேட் பண்ணுற இடத்துக்கே போகிறார். போயிட்டு இருக்கும்போது இது வந்து அடுத்த நாள் கைஸ். அடுத்த நாளில் வந்து ஹீரோ உள்ளே போகும்போது வந்து இன்றைக்கி ஏன் நேற்றுக்கு இருந்ததை விட ஜாஸ்தியாக இருக்காங்க, அப்போ இன்றைக்கி தான் வந்து உண்மையான செலிப்ரேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருப்பார் கைஸ். பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த பூனைக்குட்டி அங்கே இருக்குங்க கைஸ், அதாவது இந்த பிளாக் ட்ராகன். ஆனால் அதை வந்து ஹீரோ கவனிக்க மாட்டார் கைஸ். அவர் இருந்துட்டு வந்து நான் எப்படியாவது வந்து இந்த செலிப்ரேஷனை முடிச்சுட்டு குடிசீத்தில் வந்து நான் அந்த மாதிரி ஜிப்ஃபீல்டில் அந்த ஏன்சியன் ட்ரைபை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிற இடத்துக்கு போய் இந்த மாதிரி பிளாக் ட்ராகன் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் வந்து எப்படியாவது அந்த ஃபவுண்டைன் ஆஃப் மானா அது வந்து நான் எப்படியாவது அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பார் கைஸ். போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த டாக்டர் இருப்பாள், ஐஸ் குயின், அந்த ஐஸ் கேஸலோட குயினோட டாக்டர், அவர் இருந்துட்டு ஓ இந்த பூனைக்குட்டி இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, இங்கே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டி எடுத்து கொஞ்சிட்டு இருப்பார் கைஸ். அந்த பூனைக்குட்டியை கொஞ்சறதை பார்த்துட்டு ஹீரோ அதை பார்த்துட்டு காண்டாகிட்டு இருப்பார். ஏன்னா வந்து இந்த மாதிரி கெல்லிகிட்ட சொல்லி வச்சுருப்பார்ல, இந்த மாதிரி நீ வந்து அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுற இடத்துக்கே வரக்கூடாது, நீ 6 கோரில் தவிர நீ இந்த மாதிரி ஹியூமன் ஃபார்முக்கு மாறினால் கூட இந்த மாதிரி நம்மளோட எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி வச்சுருப்பார் கைஸ். ஆனால் அது வந்து வந்திருக்கும் பூனை ரூபத்தில் தான் கைஸ் இருக்கும், இன்னும் ஹியூமன் ஃபார்மே எடுத்திருக்காது. ஹீரோ வந்துட்டு பார்த்து காண்டாகிட்டு இருப்பார். அப்போ அந்த பூனைக்குட்டி பார்த்து பயந்துட்டு இருக்குங்க கைஸ். அப்படி பயந்துகிட்டே இருக்கும்போது அவர் வந்துட்டு உன்னோட பேர் என்ன பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த அதோட கழுத்தில் வந்து ஒரு டாலர் மாதிரி இருக்குங்க கைஸ். அதில் படிக்கும்போது தான் வந்து ஓ ஜின் உங்களோட பூனைக்குட்டியாக இது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் கைஸ். அதோட அவங்க 2 பேரும் வந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு தெரியும் இந்த பூனைக்குட்டியை பற்றி, இந்த பூனைக்குட்டி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் வந்து நான் உன்னை மீட் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து இந்த பூனைக்குட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கும் கைஸ். யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த ஜெப்ஃபீல் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இருப்பான்ல, ஃப்யூச்சர் பேட்ரியாக், அந்த ஜெப்ஃபீல் ஃபேமிலியோட ஃப்யூச்சர் பேட்ரியாக், அந்த மெஜிஷியன் ஃபேமிலியோட அவன் வந்து இருந்துட்டு உனக்கு வந்து எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் இருந்துட்டு நம்ம இங்கேருந்து போகலாம், இவன் வந்து சரியான மென்டலு, இவங்ககிட்ட இருந்தால் வந்து நமக்கு டென்ஷன் தான் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியும் அந்த டாக்டரும் அங்கேருந்து போயிடுவாங்க. போகும்போது இந்த மாதிரி ஜின்கிட்ட வந்து அந்த இவன் இருப்பான்ல ஒயிட் ஹேர் மெஜிஷியன், அவன் வந்து இருந்துட்டு உனக்கு வந்து எனக்கு தெரியுதா ஜின் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு தெரியல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது சரி நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன், நான் அந்த மாதிரி மேஜிக் ஃபேமிலி சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜின் நீ அதுக்குள்ளே மறந்துட்டியா, சரி நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன், நீ வந்து இந்த மாதிரி கேஸில் விட்டு வெளியில் வரும்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம்,
நீயும் நானும் ஆப்போசிட் உட்காந்துட்டு இருந்தேன், மறந்துட்டியா? என்னோடய பேர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோ வந்துட்டு, எனக்கு உன்னை தெரியும், நான் வந்து தெரிஞ்சுட்டே தான் வேணும்னு தான் உன்னை வந்து கண்டுக்காத மாதிரி இருக்கேன், அதை புரிஞ்சுட்டு நீ இங்கேருந்து போவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒயிட் ஹேர் இருந்துட்டு, ஓ அதனால தான் நீ வந்து இப்படி பண்ணியா, நான் கூட என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு, இவன் ஏற்கனவே மென்டல்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கேயும் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானா, இவனை என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி நீ இங்கே என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் வந்து இந்த மாதிரி என்னோடய அங்கிள் கிட்ட வந்து பிச்சை கேட்டேன், அதாவது பெக் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி உன்னை வந்து மீட் பண்ணணும், அதனால் இந்த கிளானுக்கு வந்து நான் எப்படியாவது வந்து இந்த மாதிரி உள்ளே வரணும்னு சொல்லி நான் தான் என்னோடய அங்கிள்கிட்ட வந்து பெக் பண்ணேன் உன்னை பார்க்குறக்கு, அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு, அதனால தான் ரீசனாக இந்த மாதிரி நான் அவங்க வந்து இன்வைட்டே பண்ணாமல் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் இன்வைட்டே பண்ணாமல் வந்திருக்கேன், சரி நீ வந்து 5 ஸ்டார் தான் ரீச் பண்ணியிருக்கியா, நான் வந்து 6 ஸ்டாரை வந்து ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, இவன் வந்து ஃப்யூச்சரில் வந்து பேட்ரியாக்கோட பொசிஷன் அடைய போகிறான், ஆனால் வந்து வெறும் 6 ஸ்டார் தான் ரீச் பண்ணியிருக்கிறானா, நான் இந்நேரம் அவனோட பிளேஸில் இருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 ஸ்டார் மெஜிஷியனையாவது நான் ரீச் பண்ணியிருப்பேன், இவன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பான், ஆனால் அவர் வந்துட்டு பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க அவனை பற்றி. ஓ நீ என்ன நினைக்கிற, நான் வந்து உன்னை விட ஒரு படி மேலே இருக்குன்னு சொல்லி நீ என்னை வந்து சுப்பீரியராக தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் பெருமையாக அவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு இங்கே என்னமோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்பி பார்ப்பார் கேஸ். அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்பெக்ஸ் போட்டவன் அந்த ஃபேட்டி வந்து அங்கே வந்து நின்றுருப்பான். ஹீரோ வந்துட்டு, நீங்கள் யார், ஏன் வந்து நான் என்னையவே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒரு லெட்டர் புக் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பண்டில். அதை எடுத்து கொடுக்கும்போது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டர் லூனா எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ வந்து உங்களோட சிஸ்டர் லூனா கிட்ட வந்து இதை கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ வந்துட்டு அதை கேட்டு ஒன்றுமே புரியாமல் இருப்பார் கேஸ். அவன் வந்துட்டு, மேபி இதில் வந்து என்னோடய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து உங்கள் சிஸ்டர் பார்த்து அதை படித்தாங்கன்னா வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி பிரதரின்லாம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி அந்த சிப்பில் அவன் ஒயிட் மெஜிஷியன் வந்து இதை கேட்டுட்டு தான் அங்கே குடிச்சிட்டு இருப்பான். குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை கேட்டோன்னே அவன் அப்படியே அந்த குடிச்சிட்டு இருக்கிற ஒயின் வந்து அப்படியே துப்பிடுவான். துப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இதை கேட்டு சரி காண்டாகிட்டு இருப்பார். ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஒரு லவ்வோடய ரெஸ்பெக்டோடய பார்க்குற சிஸ்டரை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னால் ஹீரோக்கு எவ்வளோ காண்டாகும். ஹீரோ வந்துட்டு அந்த பண்டில் மாதிரி இருக்கும், அதை வாங்கி கிழிச்சு போட்டு, நீங்கள் வந்து ரன் சேனலை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பியா, உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி டியூயல் மேட்ச்சுக்கு அவனை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற கார்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வரும்போது, இருங்க யங் மாஸ்டர் ஜி, நான் வந்து என்னோடய லவ்வை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன், இதுக்கு கூட எனக்கு இது இல்லையா, பர்மிஷன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போதே வந்து அவங்க வந்து அந்த அந்த ஸ்பேரிங் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவாங்க. ஹீரோ வந்துட்டு, நான் வெறும் பேர் ஹேண்ட்லேயே உங்களோட சண்டை கட்டுறேன், இது வந்து ரா மேட்ச்சு, இதில் வந்து ஸ்வாடு எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டும் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ வெறுங்கையிலேயே சண்டை கட்ட ஆரம்பிக்கிறார் கீஸ். அப்போ அந்த ஒயிட் ஹேர் மெஜிஷியன் இருப்பான்ல, அவன் வந்துட்டு வந்து இந்த மாதிரி அங்கே வந்து அந்த டாக்டர் இருப்பாள், அவகிட்ட வந்துட்டு, ஓ நீங்கள் இங்கே தான் வந்துருப்பீங்களா, என்னோடய பேர் வந்து அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, மூடிட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லும்போது அவள் சரி அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ஹேர் சொல்லி மெஜிஷியன் வந்து இந்த மாதிரி தான் அவன் மென்டல் தனமாக தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அதுக்கோசரம் அவன் மென்டல் இல்லை கைஸ், அவனும் வந்து ஒரு ஜீனியஸ் தான் மேஜிக்கில். இந்த மாதிரி அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ஃபேட்டி பற்றி எனக்கு தெரியும், இவனும் வந்து ஒரு வெல் நோன் கிளான்லேருந்து வந்தவன் தான், இவன் வந்து ஆர்டிஃபேக்ட் க்ரியேட் பண்ணுறதுல வந்து இவன் வந்து பெஸ்ட்டானவன், இவன் வந்து ஒரு ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ் எல்லாம். அதாவது அந்த டாக்டருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி ஹீரோ வந்துட்டு சரி அந்த ஸ்பேரிங் மேட்ச்சில் வந்து இருந்துட்டு அந்த ஃபேட்டி இருந்துட்டு, சரி அட்லீஸ்ட் நான் வந்து என்னோடய பேரை சொல்கிறேன், நான் யாருன்னா அது இன்ட்ரோ கொடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவனோட மூஞ்சிலே குத்திடுவார் கைஸ். குத்திட்டு, நீ யாருன்னு வந்து எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு, நான் வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அவன் அடிக்க ஆரம்பிக்கல வந்து ஹீரோ வந்து அந்த ஆரோ யூஸ் பண்ணலையே வந்து அவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சார், இவன் வந்து 6 ஸ்டாரு என்னை விட ஒரு லெவல் சுப்பீரியராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அவன் வந்துட்டு, நான் இன்றைக்கி உன்னை அடித்து உன்னை இன்றைக்கி அழுகு வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேட்டி வந்து ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து அவன் சொல்கிறது கேட்டு அப்படியே காண்டாகிட்டு வந்து அவர் வந்து ஸ்பீடாக போட்டு அந்த ஃபேட்டி போட்டு அடி நடிப்பார் கிஸ். மூஞ்சி முகரை எல்லாமே அவனுக்கு வீங்கிட்டு இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி அவன் கூட வந்தான்ல ஒருத்தன், அவன் வந்து இந்த மாதிரி கிரிமினல் அந்த யூனியனோட வைஸ் லீடர் தான் அவனும் அவனோட தங்கச்சியும் வந்து அங்கே இருந்து இந்த மாதிரி இவன் ஏன் வந்து இந்த மாதிரி ஜின் போட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபேட்டி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கிறாரு
இது வந்து அவருக்கே வந்து இது அசிங்கமாக இல்லையா? அவன் வந்து எப்படி இருந்தாலும் அவன் தோக்கத்தான் போகிறான், அவனை ஏன் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணணும்? இதை போய் நீங்கள் கேட்க மாட்டீங்களா பிரதர் அப்படி சொல்லும்போது, நீ என்ன நினச்சிட்ருக்க, அவன் ஒன்றும் இந்த மாதிரி ஜின்னை விட கீழே பவரில் அவன் கீழே கிடையாது, அவன் வந்து ஜின்னை விட ஒரு லெவல் மேலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டான்னா, நீங்கள் போய் வந்து அவங்ககிட்ட வந்து ஜின்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பாடம் போட்டணும், நீங்கள் போய் அவங்ககிட்ட ஸ்பேரிங் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது, எல்லோரும் இருந்துட்டு போ தான் அவன் தங்கச்சிக்கு வந்து பாசமாக கேட்குறாள் அப்படின்னு சொல்லும்போது, அவனை வந்துட்டு சரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போகும்போது ஹீரோ போட்டு அவனை அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த இவன் இருப்பான்ல ஒயிட் ஹேர், அவன் வந்துட்டு இந்த மாதிரி யங் மிஸ்டர் ஜின் நீங்கள் அவனை விட்டு போட்டு என் கூட சண்டை கட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 2 பேருமே வந்து சண்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸ்வாட்ஸில் தான் சண்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. இவன் வந்து 7 ஸ்டார் நைட்டு ஹீரோ ஃபேஸ் பண்ண போகிறவன் வந்து இப்போ அவரை விட 2 லெவல் சுப்பீரானவன். ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இவன் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தன் தான், இவனோட பவர் வந்து இந்த மாதிரி அப்பாவே அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்படி பேசுகிறாரு. நீங்கள் வந்து உங்களோட தங்கச்சி மேலே வந்து ரொம்ப ட்ரெஷர் பண்ணுறங்காட்டி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி கேட்டாங்கோசரம் வந்திருக்கீங்க அப்படித்தானே சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது உண்மை தான் யங் மாஸ்டர் ஜின் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா என்னோடய டெசிஷன் உங்களுக்கும் வந்து புரியுன்னு நினைக்கிறேன், நானும் வந்து என்னோடய சிஸ்டரை வந்து ட்ரெஷர் பண்ணுறேன், அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமையாயிருச்சு. அடுத்த தடவை வந்து உங்களோட சபார்டினேட்டுக்கிட்ட வந்து வாயை எப்படி மூடிட்டு இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு அவன் வந்து என்னோடய சபார்டினேட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனோட பேரை சொல்லும்போது ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வருங்க. இவனைத்தான் வந்து இந்த கேசலில் அப்படி அந்த மாதிரி ஆள் மாற்றம் பண்ணது வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். இவன் பேர் தெரியுமே தவிர்த்து இவன் யாருன்னு தெரியாது. சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இருந்துட்டு இவன் தானா அது அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு வந்து இவன் எதுக்கு இவன் கூட இருக்கிறான், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த விஷயத்தை வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சரி விடு, அது எனக்கு வந்து இப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தோணுது, இப்போதைக்கு வந்து நான் அந்த டியூயலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டியூயலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பார் கைஸ். அதுக்கப்புறம் அந்த சண்டை வந்து ஆரம்பமாகுது. இந்த மாதிரி 2 பேருமே கிளாஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக்லேயே வந்து ஹீரோ தடுக்கிறதுலேயே வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சிருவேன் என்னை விட 2 லெவல் சுப்பீரியராக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு அட்டாக்லேயே வந்து இவனோட பவர் வந்து என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் கைஸ். ஆனால் ஹீரோ வந்து 5 ஸ்டாராக இருந்துட்டு இந்த மாதிரி 7 ஸ்டார் வாரியர் நைட்டை வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஈக்குவலாக வந்து மேட்ச் பண்ணி அந்த அளவுக்கு சண்டை கட்டிகிட்டு தான் இருப்பார். ஹீரோவுக்கு வந்து அந்த சண்டையில் வந்து அவன் மூலமாக வந்து நிறையா காயங்கள் வெட்டு காயங்களெல்லாம் ஹீரோ மேலே விழுவும். ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, இவன் வந்து முன்னாடி வந்து ஃபுல் பவர் யூஸ் பண்ணல, ஆனால் வந்து இப்போவே நான் வந்து என்னோடய லிமிட்டை வந்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பரவாயில்லப்பா, யங் மாஸ்டர் வந்து இந்தளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கிறாரு ஒரு 7 ஸ்டார் வாரியர்கிட்ட, இது உண்மையிலே வந்து ஒரு அற்புதம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யங் மாஸ்டரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இவனும் சும்மா கிடையாது. இவங்க கூட இதுக்கு முன்னாடி சண்டை கட்டினவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து இவங்ககிட்ட சண்டையே அதாவது இவங்ககிட்ட வந்து சண்டையை வச்சுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒயிட் ஹேர் மெஜிஷியன் இருப்பான்லங்க, அவன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பான், நீங்கள் இவனுக்கு முட்டாளாகிறானுங்க, என்ன தான் வந்து அவனோடது வந்து சுப்பீரியராக இருந்தாலும் இந்த மாதிரி சைன் ஆகிறது வந்து ரன்சாண்டல் ஃபேமிலியோட டெக்னிக் தான். என்ன தான் அவனோட டெக்னிக் வந்து ஒரு மாதிரி பாம்பு மூலமாக வந்து இந்த மாதிரி கிராஃப்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜின் யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஒரு காண்டாமிருகம் மாதிரி. இந்த சண்டையில் வந்து அவனை ஜின்னோட அந்த கொம்புகள் வந்து உடையலாம், ஆனால் அந்த மண்டையால் முட்டுற ஹெட்பட் அதை வந்து தடுக்க முடியாது. அதாவது அந்த பாம்பு கிராஃப்டியாக இருந்தாலும் இது வந்து இவனுங்களோட ஸ்கில்ஸை வந்து அந்த மெஜிஷியன் வந்து கம்பேர் பண்ணுறாங்க கைஸ். அவனோட வந்து பாம்பு மாதிரி இது, இவனோட வந்து காண்டாமிருக மாதிரி இது. ஹீரோ வந்து அவன் வந்து என்ன தான் வந்து அவன் வந்து இந்த மாதிரி காண்டாமிருகத்தோட கொம்புகளை உடைச்சாலும் வந்து அது வந்து மண்டையால் இடிக்கும் தெரியுமா, அந்த இடியை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒயிட் ஹேர் மெஜிஷியன். அப்போ இருந்துட்டு கரெக்டாக வந்து ஹீரோ வந்து நான் வந்து என்னோடய லிமிட் அடைஞ்சிட்டேன், இது வந்து எனக்கு வந்து அந்த போன பாட்டில் வந்து ஹீரோ அந்த ட்ரைனிங்கில் ஒருத்தன் கையை விட்டான் இல்லைங்க, அந்த சுச்சுவேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ஹேர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு ஒயிட் ஹேரில் கைஸ், அவன் லைட் ப்ளூ கலர் ஹேர் அவனுக்கு. ஓகே கைஸ், இந்த மாதிரி அவன் இருந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்களோட மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் யங் மாஸ்டர், உங்கள் கூட வந்து சண்டை கட்டினதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ண வருவாங்க கைஸ். ஹீரோ வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி அவரும் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இவன் வந்து கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணும்போது
ஹீரோவோட ஸ்வாடு வந்து பீஸாக போயிடும். ஆனால் வந்து ஹீரோ அதுக்கப்புறம் வந்து மயங்கி விழுந்துருவார் கைஸ். மயங்கி விழுந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஹீரோவை வந்து தூக்கிட்டு போங்க அப்படி சொல்லும்போது தான் வந்து இருந்துட்டு இந்த மேட்சோட வின்னர் வந்து அப்படி சொல்லி இவன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கைஸ். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் கழுத்தில் வந்து ஒரு கீறல் விழுந்திருக்கும். கீறல் விழுந்தோடனே அவன் கழுத்து தொட்டு போட்டு இந்த ரத்தம் வரும் கைஸ். அது வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து இந்த வயசில் க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. இதோட வந்து பார்ட் 18 முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க கைஸ். பாய்.